எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் 10:1 முதல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறவர் நம்மை எங்கே மேய்க்க வேண்டும், எப்படி மேய்க்க வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும் என்று நன்கு அறிந்தவராக இருக்கிறார். நமக்கு தேவையானகளை கொடுப்பதிலே அவர் மிகவும் சிறந்தவராக இருக்கிறார். நம்முடைய சர்வமும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனை உடையவராக நாம் இருக்கிறோம். அதே வேளையிலே இந்த உலகத்திலே நாம் அவருடைய சொல்படி கேட்டு நடக்கிற செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தன்னுடைய ஆடுகள் தன் சத்தத்தை அறிந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்தவர்களாக, அறியக்கூடியவர்களாக, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பின் செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இந்த உலகம் மிகவும் பொல்லாத உலகமாக இருக்கிறது. அநேக வழிகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் நாம் போகிற வழியானது நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தரின் பின்னே போகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய விருப்பமாகவும் காணப்படுகிறது. ஆகவே நாம் அவர் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் இருந்தோமானால் நிச்சயமாக பொல்லாத வழிகளிலே போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். அந்த சத்தத்தை அறியாத ஆடுகள் தான் தேவையில்லாத இடங்களிலே போய் சிக்கிக்கொள்ளவும் அது பிரச்சனையிலே மாட்டுகிறதுமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வழிநடக்கிற ஆடுகளாய் இருந்து நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது நாம் மேய்ப்பனுக்கு பின்னாக போக முடியும். அந்த வழியிலே போகிற பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் போகிற வழி சிறப்பாக சீரானதாக இருக்குமானால் நிச்சயமாக நாம் அடையக்கூடிய இடமும் சிறப்பானதாக சீரானதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே அப்பேற்பட்ட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நல்ல வழிகளிலே போவதற்கும் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் காணப்பட்டு நாம் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடாக இருந்து இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையானது அது நன்றானதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இதே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே என் ஆடுகள் என்று அவர் உரிமையோடு சொல்லுகிற பொழுது தாவீதும் அதைத்தான் சொன்னார். அதே போலத்தான் இன்றைக்கும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடுகளாக இருக்கிறோமா என்பதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது என்னுடைய மெய்ப்பனின் குரல் தானா, என் மெய்ப்பர் தான் என்னை அழைக்கிறாரா, என் மெய்ப்பர் தான் எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரா என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த கவனம் இல்லாத பட்சத்திலே தான் நம்முடைய வாழ்வானது பல நிலைமைகளிலே சீர்கெட்டு போகக்கூடியதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதே 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய மேய்ப்பன் நம்மை எவ்வாறு அறிந்திருக்கிறாரோ அதே போல நாமும் நம்முடைய மேய்ப்பனை நன்றாக அறிந்தவர்களாக, அவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வானது
கேள்விக்குறியானதாக மாறி போகும். ஆகவே இந்த உலகத்திலே நம்முடைய மெய்ப்பனின் குரலை கேட்கிற ஆடுகளாக மாத்திரமல்ல, அது என்னுடைய மெய்ப்பனின் குரல்தானா என்று நன்கு அறிந்து அதற்கு பின்னாக நாம் கடந்து போகக்கூடியவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே வளர்வோம், அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே வளர்வோம், அப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பனுக்கு பின் செல்லுவோம், தேவராஜ்யத்தை அடைவோம். அப்பேற்பட்ட நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய திவ்ய நாமம் இன்றும் இன்னும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமென்.